நாமக்கல்லை அடுத்த சாலைப்பாளையம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, விவரங்கள். நிச்சயமாக. அதாவது நாமக்கல்லை அடுத்த சாலப்பாளையம் கிராமத்தில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். முன்னதாக அந்த தொடங்கி வைக்கும் விழாவில் அவர் பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். அதே போல போட்டியில் பங்கேற்க பதிவு செய்யும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு இலவச காப்பீடு வசதியும் செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, ஒட்டிரெட்டிப்பட்டி, சேந்தமங்கலம், முள்ளுக்குறிச்சி, மங்களபுரம், திருச்சி மாவட்டம் லால்குடி, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளன. 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். சுமார் இந்த இதில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டைக்கான சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்துள்ளனர். அவர்கள் ஆரவாரமாக கைத்தட்டி மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். போட்டியையும் கண்டு ரசித்து வருகிறார்கள். பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் தனியாக கேலரிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட காசுகளும், எவர் சில்வர் பாத்திரங்கள், சைக்கிள், ரொக்க பரிசு என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.